வணக்கம் அனைவருக்கும். என் பெயர் ஜூடி. நான் படிக்க விரும்பும் ஒரு மெர்மெய்டு. இவர்கள் என் வாம்பயர் வகுப்பினர். நான் அவர்களிடமிருந்து மாறுபடுவதால் அவர்கள் எப்போதும் என்னை கிண்டல் செய்கிறார்கள். எனினும் நான் என் வகுப்பினர் டைலரை சிறுவயதிலிருந்து காதலிக்கிறேன். டைலர் 1 மணி நேரத்தில் 10 புத்தகங்கள் வரை படிக்க முடியும். ஆம், நாங்கள் நல்ல ஜோடி. ஆனால் இது என் மற்றொரு வகுப்பினர். அவளின் பெயர் லிலியன். அவள் ஒரு வாம்பயர் மற்றும் அவள் டைலரை என்னிடமிருந்து பறிக்க விரும்புகிறாள். நாங்கள் ஒருபோதும் நண்பர்களாக இருக்க மாட்டோம். அவள் எப்போதும் என்னை கிண்டல் செய்கிறாள் மற்றும் என்னை அவமதிக்கிறாள். எங்களை பின்தொடர்ந்து பாரு, புத்திசாலி. எனக்கு இந்த எல்லா துன்புறுத்தலையும் தாங்க முடியவில்லை. நான் வீட்டுக்கு போகிறேன். நான் ஒருபோதும் குளிர்ச்சியாக இருக்க மாட்டேன். டைலர் ஒருபோதும் என்னை நோக்கி பார்ப்பதில்லை. நான் எப்போதும் சோகமாகவே இருப்பேன். ஏய், டைலரின் போஸ்டரில் என்ன இருக்கிறது? வரா, இது பின்னால் என்ன இருக்குது அப்படியான்னு பாப்போம். வாவ், என்னை ஒரு மெர்மெய்டில் இருந்து வாம்பயராக மாற்றும் திட்டம் இதுதானா? அட, மேக்கப், உடைகள் மற்றும் பற்கள் சரியானது. தொடங்கலாம். எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப், சர்க்கி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாப் பவுடர் சன்ரைட். தீர வா, மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை. ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டியெடு. அப்படியே. நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். வாவ், புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரொம்ப பிரகாசமா இருக்கு. என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன்.
அப்படியே ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு? பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. மிகவும் பிரைட்ஸ். நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மெர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாதே. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் எப்போதும் விரும்பினேன். நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அப்பிறகு சந்திப்போம்.